துர்கா. படி வச்சு கொலு வைக்கிறோமே, அந்த கொலுவோட தாத்பரியத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நவராத்திரியில மட்டும்தான் நம்ம பண்ற விஷயம். வேற எந்த ஃபெஸ்டிவலுக்கும் வந்து இந்த மாதிரி கொலு வச்சு அதிலும் படிக்கட்டி கொலு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வேற ஃபெஸ்டிவலுக்குலாம் நம்ம ரொம்ப பண்ண மாட்டோம். இதுல என்னன்னா 2 விதமா இருக்கு. இப்போ சில பேர் வந்து படி வச்சு கொலு வைக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கு. சில பேருக்கு வந்து படி வைக்காம அப்படியே சுவாமி அறையில கொலுவாக வைக்கிற சில பேருக்கு அந்த வழக்கமும் இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் ரெண்டுத்துக்குமே தாத்பரியம் என்னவோ, அந்த தேவியானவள் 9 நாளும் நம்மளோட இருக்க போறா, 10வது நாள் நமக்கு வெற்றி அவ கொடுக்க போறா அப்படிங்கிறதுக்காக தான் அவர்களை கொலு விதமாக நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம். எல்லா தெய்வத்தையும் கொலு விதமா வைக்கிறோம். இதுல என்னன்னா ஒத்தப்படையில தான் அந்த படி கட்டுறதுங்கிறது இருக்கு. ஒத்தப்படைனா ஆட் நம்பர்ஸ்ல தான் படி வைப்போம். 3, 5, 7, 9 அப்படிதான் இருக்கும். இந்த 8 வைக்கிறது, 4 அப்படி இருக்காது. இதுல என்ன விசேஷம்னா அந்த 9 அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்னா 9 ராத்திரின்னு சொல்ற நவராத்திரி, நவகிரகங்கள், இப்படி அந்த பொதுவா அந்த நம்பருக்கே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அதுல 9 படிகள் வைக்கும்போது எந்தெந்த படியில என்னென்ன வைக்கணும்னு கூட ஒரு விதமாக சொல்றது உண்டு. அதாவது இப்போ டாப் மோஸ்ட் படி எடுத்துட்டோம்னா, மேலேந்து வந்தோம்னாக்க முதல் 3 படிகள் வந்து தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணணும். தெய்வம் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு, விக்னேஸ்வரர், முருகன், அதெல்லாம் ஒரு படி. ஒரு படி வந்து இப்போ செகண்ட் படியில பார்த்தா அஷ்டலட்சுமி வைப்பா. அஷ்டலட்சுமிகளை வைக்கிறது, அஷ்டலட்சுமி செட் கிடைக்கும் இல்லையா, அந்த அஷ்டலட்சுமி 2வது படியில வைக்கலாம். அது மாதிரி 3வது படி எடுத்துட்டாக்க தசாவதாரம் சில பேர் 3வது படியில வைக்கிறது உண்டு வழக்கம். இப்படி முதல் 3 படிகள் தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். அடுத்து 4th படி எடுத்துட்டோம்னாக்க ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அந்த மாதிரி மகான்கள், ஆதிசங்கரர் அவள்லாம் இருந்திருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவாளை வந்து 4வது படியில வைக்கிறோம். அடுத்து 5வது படி எடுத்துட்டோம்னாக்க பிலந்த்ராபிஸ்ட் எத்தனையோ பேர் உண்டு நமக்கு. லைக் விவேகானந்தர், தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், அந்த மாதிரி எத்தனையோ பேர், ராமகிருஷ்ண பரமஹம்சராகட்டும், அவா எல்லாரையும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்மார்டல்ஸை வந்து நம்ம 5வது படியில வைக்கிறோம். தென் அகெயின் 6வது படிக்கு வந்தோம்னாக்க பொதுவாக இந்த 6வது படியில தான் வந்து மார்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா, அதாவது செட்டியார் பொம்மை அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் 6வதுல வைப்போம். 7, 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 படிகள்ல பெரும்பாலும் வந்து பறவைகள், அனிமல்ஸ் அந்த மாதிரி வைப்போம் நம்ம. அது மாதிரி அந்த ஜீவன், பிளான்ட்ஸ், பூக்கள், பழங்கள், அதெல்லாம் அந்த கடைசி 3 படியில இதெல்லாம் வரும். பேசிக்கலி நம்ம வந்து எப்போ தெய்வமாகறோம்னா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு கடைசியில ஆழ்வார்கள் மாதிரி இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னா அடுத்தபடி இறைவனை அடைவதற்கான மார்க்கம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கொலுப்படியினுடைய ஒரு பெரிய தாத்பரியம். ஸோ இப்போ நம்ம கொலுப்படியில் சாமி பொம்மையெல்லாம் வைக்கிறோம், ஆனால் நம்ம ஜூ, பார்க் அது மாதிரிலாம் ஏன் வைக்கிறோம்? உங்களுக்காக தான். ஏன்னா இப்போ கொலுப்படியில வந்து சுவாமியை மட்டும் வைக்கணும் அப்படின்னா குழந்தைகள் எல்லாரும் ஒன்று சேருவாங்களான்னு பார்த்தா கிடையாது. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு வந்து பொதுவா மெடிசன் கொடுக்கும்போது கூட எப்படி கொடுக்குறோம், கசப்பா ஒரு மெடிசன் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதுல ஒரு சுகரியா ஏதாவது இருக்கணும், ஸ்வீட்னஸ் ஏதாவது இருக்கணும். அதே மாதிரி சாக்லேட், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் பிடிக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்டேன்னா உனக்கு இது கொடுப்பேன் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட நம்ம வழக்கமா பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெறுமனே அந்த சின்ன வயசுல வந்து வெறும் பக்தி மட்டும்தான் இருக்கும்னா அப்படி எல்லா குழந்தைகளாலும் இருக்க முடியாது. விளையாட்டுத்தனம் நிறைய இருக்கும் பொதுவாகவே குழந்தைகளுக்கு. அப்ப அவர்களையும் இந்த கொலு வைக்கிறதுல வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போதுதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பார்க் வச்சோம்னா குழந்தைகளுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். இப்போ ஜூ அப்படின்னு வச்சா உடனே எல்லா குழந்தைகளும் அப்பா சிங்கம் இங்க வைக்கலாமா, புலி இந்த கூண்டுல வைக்கலாமா அப்படின்னு கிட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்ப பார்க் அப்படின்னு வச்சோம்னா மண் எடுத்துன்னு வருது. பார்க்ல என்ன முக்கியமா இருக்கும், புல் இருக்கும். இப்போ நமக்கு எல்லாமே பார்க் செட்டுலாம் தனியா கிடைக்கிறது. முன்னாடி வந்து அப்படியெல்லாம் கிடைக்காது. ரொம்ப முன்னாடி இப்போ உங்க அம்மாவோட அம்மா கொலு வச்ச டைம்ல எல்லாம் பார்த்தேன்னா அந்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ அவ என்ன பண்ணிருப்பா, மஸ்டர்ட் சீட்ஸை வந்து முன்னாடியே ஊற போட்டிருப்பா. வெந்தயமோ கடுகோ ஏதோ ஒரு நாள் தண்ணியில ஊற போட்டுட்டு அது கொஞ்சம் ஸ்ப்ரவுட் பண்ணும்போது கரெக்டா அந்த மண்ணில் போட்டுடுவா. டெய்லி அதுக்கு வாட்டர் பண்ணும். குழந்தைகள் தான் வந்து வாட்டர் பண்ணும். அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டெய்லி இதுல கொஞ்சோண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு, இப்படி டெய்லி தண்ணி தெளிப்போம். போயிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் வந்து மவுண்டன் மாதிரி கட்டுவா, மண் வச்சு, ஈர மண் வச்சு. அதெல்லாம் ஒரு விளையாட்டாவும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கொலுவோட கல்ச்சரும் வந்து இந்த பார்க்குக்காகவாது கொலு வைக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா கிட்ஸுக்கு. அதனாலதான் அந்த பார்க், ஜூ அதெல்லாம் வந்து சேர்த்தது. பேசிக்கலி கிரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் குழந்தைகள் எல்லாரையும் வந்து இன்வால்வ் பண்றதுக்கும் இந்த மாதிரி பண்றது. சென்னை நொளம்பூரில் உள்ள நந்தினி என்பவரது இல்லத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு 2 தளங்களில் சுமார் 6000 கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன.
இதில் உழவு, பாரம்பரியம், தர்மம் உள்ளிட்ட 9 தலைப்புகளில் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதிகாசங்கள் தொடங்கி இன்றைய வாழ்வு வரை உள்ள வரலாற்றை கூறும் பொம்மைகள் கொலுவை அலங்கரிக்கின்றன. இங்கு வைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகளை காண தமிழகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வருவதாக கூறப்படுகிறது. வாழ்நாளில் இப்படி ஒரு கொலுவை இதற்கு முன்பு ரசித்ததில்லை என்று பலரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். 9 ஆண்டுகளாக கொலு வைத்து வரும் நந்தினி ஆண்டுதோறும் புதுமையை புகுத்த தவறியதில்லை. இந்த வருடமும் முன்பை விட பிரம்மாண்டமாக கொலு வைத்திருப்பதாக ஆண்டுதோறும் வருகை தரும் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी दुर्गा देवी शरणं कनक दुर्गा देवी शरणं कनक दुर्गा देवी शरणं ஆக்சுவலா வந்து கொலு வந்து அது பாரம்பரியத்தை இது பண்றது. பட் இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா வந்து எல்லா தீமும், அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு போன ஜெனரேஷனுக்கு நம்ம ஜெனரேஷனுக்கெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவல் கொலு மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நாலேஜ் வர மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வந்து அது இது பண்ண மாதிரி ரொம்ப வந்து எஃபர்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரிய இது. அது பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லை ஆக்சுவலா இது வரைக்கும் என் லைஃப்ல. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் அந்த பொண்ணு நந்தினி, ஷீ இஸ் மிஸ்ஸஸ் நந்தினி. அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப அழகா எல்லா ஃபெஸ்டிவலும் இது பண்ணுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அவங்க வந்து நிஜமாவே ஒரு என்ன சொல்றது, ஒரு கடவுளோட அவதாரம் தான் நான் சொல்லுவேன். ஒரு என்ன சொல்றது, துர்கை வந்து நான் கோயில்ல போய் பாக்குறத விட இவங்களை பார்த்து இவங்களோட இதெல்லாம் பார்த்தம்போது நான் ஒரு அம்சமா தான் நான் இன்னும் அவளை வந்துட்டு இது நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம் தான். இன்னும் மேல அவ வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணுக்கு ஒரு இறை மாதிரி அவ பண்றதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. இன்னும் மேல அவளை நான் பண்றதுக்கு அவ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி பாரம்பரியம் பிளஸ் டெக்னாலஜி எல்லாமே கலந்து, மகாபாரதம் எல்லாமே கலந்து வச்சிருக்கா. ஸோ இது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு கொலு மறுபடியும் வைக்கணும்னு தோணும் வீட்டில். இப்போ நானே யோசிச்சுட்டு இருக்கேன், நிறைய கலெக்ஷன் பண்ணி அகைன் நம்ம வீட்டில் நெக்ஸ்ட் இயர் இருந்து. ஸோ அவர் இன்ஸ்பிரேஷன் மாதிரி பண்றா. வி ஆல் இன்ஸ்பயர்ட் பை ஹர். ஸோ மறுபடியும் நம்ம எல்லாத்துக்கும் மறுபடியும் அந்த பாரம்பரியம் வர்றதுக்காக ஒரு வழிவகுக்கிறா. ஸோ அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸிங். இந்த வருஷம் கொலுவில் நான் மெயினாக வந்து தண்ணி ப்ராப்ளமு, அடுத்தது தொழில்நுட்பமும் விவசாயமும் பேலன்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்புறம் அத்திவரது, இந்த 3 கான்செப்டும் இந்த வருஷத்தில் முக்கியமான நிகழ்வாக இருந்ததா நான் ஃபீல் பண்ணேன். அதனால அதை பற்றி வச்சுருக்கேன். அப்புறம் சந்திராயன் 2 பற்றி ஒரு கான்செப்ட், அதாவது அவருக்கு ஒரு மரியாதை, அதாவது சிவன் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிற நோக்கத்தில் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். அதாவது ஒரு வீடு அப்படின்னா நம்ம முதல்ல அமைதியை விரும்புவோம். அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கணும்னு நினைப்போம். அடுத்தது வந்து ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தால் தான் நமக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் மைண்டில் வச்சு தன்வந்திரி அவர் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுடைய அவதாரம்னு சொல்கிறோம். அதனால் அவரை வச்சுருக்கேன். அடுத்தது வந்து புத்தர் வச்சுருக்கேன். அது வந்து அமைதி. புத்தர் சில வீட்டில் இருந்ததுனாலே பார்க்க நமக்கு அமைதி வரும். இயல்பாகவே கோபதாபங்கள்லாம் குறைஞ்சிரும். குழந்தைங்க அதை பார்த்து வளர்றது நல்லது அப்படிங்கிறதுக்காக புத்தர் கலெக்ஷன்ஸ் கொஞ்ச நாளாக பண்ணிட்டு இருக்கேன். அதையும் வச்சிருக்கேன். மகிழ்ச்சி தரக்கூடிய மற்ற பொம்மைகள், எந்த பொம்மையை பார்த்தாலுமே நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அது தெய்வ பொம்மையாக இருக்கட்டும், வேற தலைவர்கள் பொம்மை பார்த்தா கூட அது வந்து அந்த உருவம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்போம் நம்ம. அதனால அந்த மாதிரி பொம்மைகள் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால பாரம்பரியத்தை காப்போம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இதை வச்சிருக்கேன்.
மொத்தம் 9 கான்செப்ட் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட முதல்ல அடிப்படை நோக்கமே குழந்தைகளுக்கு இந்த பாரம்பரியத்தை கொண்டு போகணுங்கிறது தான் ஆசை. ஏன்னா நான் சிங்கப்பூரில் இருந்த காலத்தில் என்னால் இந்த கொலுவில் கலந்துக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அங்கே வந்து பார்க்குறதுக்கும் அங்கே ஆளுங்க கிடையாது. குழந்தைகளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும், நம்ம பண்பாடோட வளர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தது. ஸோ இங்கே வந்து செட்டில் பண்ணால் நான் சின்ன வயசில் அப்பா கொலு பிரம்மாண்டமாக தான் வைப்பார். அவர் அதாவது ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி அவர் பண்ண கொலுவே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரியான பார்த்து வளர்ந்ததுனால இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஓவர்சீஸ் லைஃப்பில். அதை இப்போ எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக கொலு வச்சா குழந்தைகள் வரும்போது இந்த பொம்மைகள் மட்டும் பார்க்காம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்கணுங்கிறதுக்காக அலாவுதீன் கதை அந்த மாதிரி கதை சொல்லி பழகுவோம். இப்போ வந்து எல்லாருமே டெக்னாலஜியில் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கோம். ஸோ எப்போதும் ஃபோனையே கையில் வச்சுட்டு இருக்காங்க. கதை புக் ரீடிங் ஹேபிட்டும் இல்லை, நம்மளும் கதை சொல்றது இல்லை, தாத்தா பாட்டியோட இருக்கிற வாழ்க்கையும் இல்லை. அதனால இதெல்லாம் பேஸ் பண்ணி அலாவுதீன் கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கோம். நமஸ்காரம், என் பேர் லலிதா. வீட்டில் கொலு வச்சுருக்கோம், 7 வருஷமாக வச்சுட்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி பிள்ளையார் சரஸ்வதி வச்சுருக்கோம். செகண்ட் வந்து பிரதோஷ நாயனார், லக்ஷ்மி விஷ்ணு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து சிவன், தட்சிணாமூர்த்தி, கர்மாரியம்மன், காமாட்சி அம்மன், முருகர் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பெருமாள், திருவண்ணாமலை, திருப்பியும் கர்மாரி அலங்காரம் வச்சுருக்கோம். துர்க்கை வச்சுருக்கோம். அடுத்தது வந்து கலச அலங்காரம் அம்பாள் வச்சுருக்கோம், லக்ஷ்மி வச்சுருக்கோம். அங்கே வந்து ஊஞ்சலில் வந்து கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் வந்து படுத்த மாதிரி வச்சுருக்கோம். சுருட்டைப்பள்ளி அலங்காரம் வச்சுருக்கோம். போன வருஷம் வந்து கபாலி கற்பகாம்பாள் அதே அலங்காரம் வச்சுருந்தோம். அதுக்கு முன் வருஷம் வந்து துர்க்கை கர்மாரியம்மன் அலங்காரம் வச்சுருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அலங்காரம் ஊஞ்சல் வைக்கிறோம். நலம் தரும் நவராத்திரியில் இன்றைய தினம் மகாலட்சுமியை பற்றி ரொம்ப அழகான ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் நிறைய ஒரு பஜனை சம்பிரதாயத்தில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை இன்றைய தினம் ஸ்மரித்து மகாலட்சுமியானவளை நாம் அனைவரும் பிரார்த்திக்கலாம். விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, தனம் தரும் சௌபாகிய தானிய லக்ஷ்மியே. விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, தனம் தரும் சௌபாகிய தானிய லக்ஷ்மியே. விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, தனம் தரும் சௌபாகிய தானிய லக்ஷ்மியே. வேண்டியதை அள்ளி தரும் வரலக்ஷ்மியே, வேண்டியதை அள்ளி தரும் வரலக்ஷ்மியே, வேண்டியதை அள்ளி தரும் வரலக்ஷ்மியே. தனத்தினை காக்க வேண்டும் தைரிய லக்ஷ்மியே, தனத்தினை காக்க வேண்டும் தைரிய லக்ஷ்மியே. விஷ்ணு
அஷ்டலக்ஷ்மியே அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பது யோகலக்ஷ்மியே தம்பதிகள் வேண்டுவது சந்தான லக்ஷ்மியே தம்பதிகள் வேண்டுவது சந்தான லக்ஷ்மியே சகலமும் கொடுப்பது மகாலட்சுமியே சகலமும் கொடுப்பது மகாலட்சுமியே விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே தனதானியம் தரும் தானியலக்ஷ்மியே அஷ்டலக்ஷ்மியே அஷ்டலக்ஷ்மியே